அல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை உணர்த்தும்படி தேற்றும்படிக்கு இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நம்மளையெல்லாம் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை யார் சொல்லுகிறா, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்று சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளெல்லாம் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், சில வேளைகளிலே ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட பாதையில் வருகிறது என்பதை இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தர் வசனத்தின் மூலம் உணர்த்துவாராக. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் தொடர்ந்து இந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற விருப்பத்தில் 115ஆம் சங்கீதம் 12-13 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஏரியாவை, ஒரு குடும்பத்தை, ஒரு கோத்திரத்தை சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும்னா இன்னார் தான் இல்லை, எல்லாரையும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். 134ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய பிரியம் என்ன? ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நம்மளை என்ன செய்கிறத? ஆசீர்வதிக்கிறத விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என்னைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வதிக்க போகிறார்னு சொல்லும் போதே துக்கமாக இருக்கிறதுக்கு இல்லை, நல்ல சந்தோஷமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்னா என்ன அர்த்தம்னா, அதே வேலையாக தான் இருப்பாராம், வேறு வேலையாக இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரா, நான் ஆசீர்வாதம் பெற்று விட்டேனா, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதா? கர்த்தர் ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லுகிறாரே, அப்போ எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டாரா என்று ஒரு சோதனை செய்து பார்த்து, தரவில்லை என்றால் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு வார்த்தையோ ஒரு காரியத்தையோ உணர்த்துவார் என்றால் அதை அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. முதல் நான் விசுவாசிக்க வேண்டும், அவர் அதை செய்ய வல்லவர். அவர் செய்ய வல்லவராய் இருந்தும் எனக்கு ஏன் கிடைக்கலன்னு நான் உடனே எங்கே தேடணும்னா, கண்ணாடியை பார்த்து தேடணும். அப்படின்னா யார்கிட்ட தேடணும்? என்கிட்ட தேடணும். எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவர் அவர் வல்லவர், அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் நான் ஆசீர்வாதம் பெறவில்லை என்றால் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? நான் ஏன் அதை பெறாமல் இருக்கிறேன்? எனக்கு ஏன் அது கிடைக்கவில்லை என்று கவனிக்க வேண்டும். காரணம், நாம் எல்லாரும் கர்த்தரை விட, ஆண்டவரை விட பெரிய ஆள் கிடையாது. நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள். நம்மிடத்தில் மனதிற்கு யோசனைக்கு சிந்தித்தபடி அந்த அளவுக்கு நமக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி, சரியாக செய்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்தால் அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறவைகளே நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது? தடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவரும் குற்றம் சாட்டவே முடியாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், அடிக்கடி நம்மளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யார் அந்த இஸ்ரவேல்? இஸ்ரவேல் என்றால் என்ன? இஸ்ரவேல் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அருளி ஒரு சந்ததியை உருவாக்கினார். அதற்கு முற்பிதாக்கள் என்று வைக்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபிலிருந்து ஆரம்பித்தது தான் என்னது? இஸ்ரவேல். யாக்கோபுக்கு அப்புறம் சொல்லப்படுகிற வார்த்தை, அங்கே ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அந்த சந்ததியை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் முதல் ஆசீர்வாதம் கொடுத்தது ஒரு பிள்ளை, ஈசாக்கு. இரண்டாவது ஆசீர்வாதம் 2. அதில் 1 இருந்து தான்
எத்தனையா பிரிச்சாரு? 12ஆக பிரித்தார். இந்த 12 கோத்திரமாக பிரிந்தது கூட நீங்களும் நானும் ஏதோ திடீரென்று அது அப்படி எதுக்கு யாக்கோபுக்கு மட்டும் 12 பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த காரியங்கள், இந்த இஸ்ரவேலின் வம்சம், இந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் ஏற்கனவே இவர்கள் உருவாவதற்கு முன்னே தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல உள்ள காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்போ அவர் அந்த வேலையை தான் செய்வார், என்னை ஆசீர்வதிக்கிற வேலையை தான் செய்வார். அப்போ அவர் அவ்வளவு வேலையை செய்தும் என்னை ஆசீர்வதிக்க முடியலன்னா எங்கே பிரச்சனை, ஏன் அது முடியாமல் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு எவ்வளோ நேரம் தேவை, எவ்வளோ நாள் தேவை அப்படின்னா, அவர் நம்மை செயல்படுத்துவதற்கு இப்படி ஒரு நாள் போதும், ஒரு சொடக்கு அடிக்கிற நேரத்தில் போதும். அது எப்படி பாஸ்டர் அப்படி முடியும் என்றால், நம்முடைய தேவன் அப்படி செய்ததாக வேதம் பல இடத்தில் சொல்லி இருக்கிறது. இரவு தூங்க போகும்போது ஒரு நிலைமை, விடிந்து பார்த்தால் பெரிய மாற்றம். ஹல்லேலூயா! பெரிய மாற்றம். ஆண்டவரால் அதை செய்ய முடியும். நான் இரவு படுக்கைக்கு செல்லும்போது இருக்கிற நிலைமையில் அல்ல, மறுநாள் விடிந்து காலையில் எனக்கு ஒரு குட் நியூஸ் வைத்து என்னை பெரிய அளவில் நான் எட்டாததும் எனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய அவரால் முடியும். ஆனால் ஏன் செய்யலை? எனக்கு செய்தது நிறைய செய்திருக்கிறார், சந்தோஷம். செய்யவில்லை என்றால் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா! நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறதை பல முறை நாம் தியானித்து இருக்கிறோம். யாக்கோபு, இப்போ ஈசாக்கு, இவர்கள் எல்லாரும் முன்னாலேயும் ஆண்டவர் செய்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரம் எப்படி போகுது அப்படின்னா, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை பேர் யோசேப்பு. இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை சிலர் மூலமாக தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் யார் மூலமாய் வந்தது என்றால், யோசேப்பு மூலமாகத்தான் வந்தது. இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேல் யோசேப்பை பெற்ற பெண். ராகேல் யோசேப்பை பெற்ற பெண். அதுக்கு பிறகுதான் யாக்கோபுக்கே என்ன வருதுன்னா, அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கு என் தேசத்திற்கு போக என்னை அனுப்பிவிடு. யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு பிறந்த பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நான் என் தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். கர்த்தர் சொல்லி இருந்தார், நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூடவே இருப்பேன், உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டு வருவேன்? கூட்டி கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன் என்று யாக்கோபிடத்திலே சொல்லியிருந்தார். ஆனால் அந்த யாக்கோபு திரும்ப வருவதற்கான காரணம் எங்கே என்றால், யோசேப்பு பிறந்தவுடன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்லலாமான்னு தெரில. இந்த குடும்ப வாழ்வு முறையை கூட எத்தனை பிள்ளை நமக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட யாராவது கேட்டிங்களா? ஆண்டவரே, என்னைய கணவன் மனைவியாக இணைச்சிருக்கீங்க, எங்களுக்கு எத்தனை பிள்ளை ஆண்டவரே? யாராவது கேட்டிங்களா? என்னையும் சேர்த்து தான். நம்ம என்ன செய்யலை? கேட்கல. ஏன்னா எத்தனாவதுல ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னே தெரில. புரியுதா நான் சொல்ல வர்றது? அதுக்காண்டி உடனே இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் தீர்மானித்தபடி இருந்ததா? திட்டம் பண்ணினபடி இருந்ததா? யாக்கோபை கர்த்தர் திட்டம் பண்ணினார். அவன் மூலமாய் யோசேப்பு பிறக்கிற வரைக்கும் யாக்கோபு என்னதுல தான் இருந்தார் தெரியுமா? அடிமை வாழ்க்கை. அப்போ யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆனதே எங்கே இருந்து தான் அப்படின்னா, யோசேப்பு பிறக்கிற இடத்துல. இப்போ இந்த யோசேப்பு பிறந்த மாத்திரத்தில் இந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அங்கே போய் லாபான் இடத்துல பேசுகிறார், ஐயா, என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை போதும், நான் அடிமையாக இருந்தது போதும், இப்போ நான் எங்கே போகிறேன்? என் தேசத்துக்கு போகிறேன். நான் பயந்து வந்தவன மாதிரி நீ நினச்சிருக்கலாம், ஆனால் வந்த வழியில் கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா! அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நாளில் இருந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசி எப்படியெல்லாம் டேட்டா பேஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா?
நிறைய பேர் நம்ம எல்லாருமே படித்ததை வைத்து வேலை செய்கிறத வச்சே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறினால், உங்கள் திட்டம் உலகம் பண்ணுகிறது போல உள்ள திட்டம் இல்லை. எத்தனை பேர் அதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஏன்னா அதெல்லாம் ஒழுங்காக செய்யலை நம்ம, ஆனால் ஆசீர்வதிக்கலைன்னு சொல்கிறோம். இல்லை, அந்த ப்ராசஸ் வேற, இந்த ப்ராசஸ் வேற. உலகத்தில் ஒரு மனிதன் இயேசு இல்லாமல் வாழுகிற வாழ்வினுடைய முயற்சி, காரியங்கள், செயல்பாடுகள் வேறு. இயேசுவோடு இருக்கிற வாழ்வின் செயல்பாடுகள், காரியம் வேறு. இங்கே நாம் முயற்சிக்க வேண்டியது, இங்கே அவருடைய திட்டத்தை அறிந்து நான் பயணிப்பேன் என்றால் எனக்கு அங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? தர முடியும். பிளான் எல்லாம் நம்மளுது, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் யாரு தான் சொல்லணும்? ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இல்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் முன்கூட்டியே திட்டம் பண்ணி செய்கிற தேவன். அல்லேலூயா. முன்கூட்டியே திட்டம் பண்ணுகிறார். வேகமாய் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் இன்றைக்கு பார்க்கிற தியானிக்கிற இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்தின் அளவு எங்கே இருக்கிறது என்றால் அதுவும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. என் ஆசீர்வாதத்தின் அளவு எங்கே இருக்கு? என்னிடத்தில் இருக்குது. நான் அவரிடத்தில் எவ்வளவு எதிர்பார்க்கிறேனோ அவ்வளவா என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவ்வளவா என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஆண்டவர் தந்துட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் நிறுத்தினால் உண்டே ஒழிய அவர் நிறுத்தப் போவதில்லை. அல்லேலூயா. எண்ணெய் குடத்திலிருந்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நின்று போகும் என்றால், எப்பொழுது அதை ஊற்றி வைப்பதற்கு என்னிடத்தில் இல்லையோ அப்பந்தான் நிற்கும். அவர் ஒரு 10 பானை தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. 20 பானை என்ன தான் கிடைக்கும் சொல்லலை. உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெற்றுக்கொள்கிற அளவு என்னிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விஷயமும் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா என் ஆண்டவர் யார் என்றால் என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்போ அவர் பிரியமாக தான் இருக்கிறாரு, நான் தான் ரிசீவ் பண்ணணும். இந்த ரிசீவிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்கே ஒழிய பிளெஸ்ஸிங்கில் ப்ராப்ளம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததிலே பிரச்சனை இல்லை, பெற்றுக்கொள்வதில் தான் பிரச்சனை. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நேரம் இந்த பெற்றுக்கொள்றதுல இருக்கிற பிரச்சனையை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாதை யாரு தான் மாறுதுன்னா அது அவரு தான் மாறுது. நான் பயணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் யாரு தான் இருக்கணும்? ஆண்டவருடையதான் இருக்கணும். அப்போ யாக்கோபை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து ரிட்டன் கொண்டு போகிறதுக்கு அவர் சொன்னபடியே இப்போ பேச்சு வருது. திரும்ப போயாச்சு. இப்போ திரும்ப போய் அங்கே இருக்கும் பொழுது இந்த யோசேப்பினுடைய வாழ்வு மூலமாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மற்றவர்களோடு கூட கர்த்தர் இருந்ததாக சொல்லவில்லை. ஆதியாகமம் 39:2 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரோடு இருந்ததாக வசனம் என்ன செய்யலை? சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் சொந்த பந்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட கர்த்தர் இருக்கிறார்னு இல்லை, ஆனால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்க. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்கள் சொந்தத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்கள் தெருவில் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்கள் ஊரில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தர் சமூகத்தில் இருக்கீங்க. யாக்கோபு கூட யோசேப்பு கூட பிறந்தவங்க 11 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாரு கூடயும் யார் இருந்ததா சொல்லலை, கர்த்தர் இருந்ததாக சொல்லவில்லை. தாவீது கூட 7 பேர் பிறந்தாங்க, இவனையும் சேர்த்து 8. மற்ற யாரு கூடயும் கர்த்தர் இருந்ததா சொல்லலை. அப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஒரு நபரை செலக்ட் பண்ணி தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த செலக்டட் பர்சன் நீங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதானே? ஆமேன்னு. அல்லேலூயா. அந்த செலக்டட் பர்சன் நீங்கள் தான் அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்? சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, அதனால நீங்கள் தான். ஏன்னா அந்த நபரால் தான் இந்த பாதைக்குள்ளே வர முடியும். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அர்த்தம். இப்போ பாஸ்டர் வேலை என்னென்னா அந்த ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லி கொடுக்குறது தான் வேலையை ஒழிய வாங்கி தர்றது இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்டராக போய் ஜெபம் பண்ணி வாங்கிடலாம்னு நினச்சிட்டு நிறையா பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஏன்டையும் அப்படி வந்திருக்காங்க. எத்தனாவது பாஸ்டர்? நான் நிறைய பேருக்கு 250 300வது பாஸ்டராக இருப்பேன் ஜெபம் பண்ணி, ஒரே பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணி. ஏன் அப்படி?
ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஜெபத்தின் தன்மை மாறினால் பிரச்சனை தீரும், ஆசீர்வாதம் வந்துவிடும். இல்லை, ஆசீர்வாதம் அப்படி அல்ல. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது பதிதா பாருங்க உங்க மனசுல, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப என்னை ஆசீர்வதிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறவர், அவர் சும்மா இருக்கக்கூடாது, நான் அவரை என்னை ஆசீர்வதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கான வேலையை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்யத்தான் ஒரு ஏக்கர் வயல் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆயிற்று என்றால் ஆண்டவர் கொடுக்க தான் முடியும். அவர் நாற்று நட முடியாது, தண்ணி பாய்க்கிறதெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார். அந்த வேலையெல்லாம் யார் தான் செய்யணும்? ஆண்டவர் இதை கொடுத்தீங்க, அப்படியே கொஞ்சம் நெல் முளைக்க விட்டால் நல்லா இருக்குமே. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஏன் அதை செய்ய மாட்டார்னா, அது வேலை நம்ம வேலை இல்லை. ஒரு ஏக்கர் வயல் வாங்கி தர்றது வேணால் அவர் வேலையாக இருக்கலாம். வாங்கி தந்த பிறகு உள்ள நடுறது, தண்ணி பாய்க்கிறது, இதெல்லாம் யார் வேலை? நம்ம வேலை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிருக்கீங்களா பாருங்கள். அவர் பிரியமான வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லா குறையும் என்னைய சொன்னால் என்ன பாஸ்டர்? ஒரு நாள் இப்படி ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் சபை ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த பிரசங்கத்துக்கு நான் போயிருந்த இடத்துல இப்படி சொல்லி முடித்த உடனே அவர் சொன்னார், இப்படியே எல்லா பாஸ்டரும் என்ன சொல்லிடுறீங்க, ஆசீர்வாதம் சரியாக வரலன்னா உடனே என்ன சொல்லிடுறீங்க, உங்கள் விசுவாச குறைவு, உங்களுடைய நம்பிக்கை இல்லைங்க, நீங்கள் சரியில்லைங்க, இப்படி சொல்லிடுறீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இது என்கிட்ட என்ன சொல்லுதோ அதை தான் நான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் குறைவு வைப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ எப்படின்னு சொல்லுங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அவர் ஆசீர்வதிப்பதை நிறுத்துவதே கிடையாது. ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். அப்படி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நான் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என்பதுதான் இப்போ விஷயம். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிற விஷயம். எனக்கு விதிவிலக்கு அல்ல, எனக்கு விதிவிலக்கு அல்ல. ஏன் எனக்கும் விதிவிலக்கு அல்லன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஆண்டவர் அப்படி தான் செய்வார். இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை, தேவ ஆசீர்வாதத்தை பெறுறது எல்லாருக்கும் ஒரே அளவு தான், ஒரே சட்டம் தான். எல்லாரும் அப்படி தான் செய்தாக வேண்டும். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாலும் நானும் அதே போல செய்திருந்தால்தான் கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ எனக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை எந்த விதத்தில் நான் செயல்படுத்தாமல் அல்லது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை நான் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணினபடியே ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபின் வம்சத்தில் யோசேப்பை ஒரு சேனலாக மாற்றினார். நல்லா கவனிங்க, நம்மளை பயன்படுத்தி தான் கர்த்தர் அதை செய்வார். இப்போ இந்த சபை இருக்கிறது, இந்த சபையில் நம்ம இவ்வளோ பேர் இருந்தாலும் சிலரை ஆண்டவர் சில விஷயத்துக்கு என்ன செய்வார், பயன்படுத்துவார். அவங்களே தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படித்தான் சில வேளைகளிலே அவர் வேலையை செய்வார். ஒரே நேரத்தில் அவ்வளோ பேரையும் பயன்படுத்த மாட்டார். அப்போ யாரை பயன்படுத்துவார் என்பதை கற்றுக்கொள்வதுதான் அவரை குறித்த அறிகிற அறிவு. யாரை வைத்து அதை செய்ய விரும்புகிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஆண்டவர் இந்த யாக்கோபு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வந்த அந்த ஆசீர்வாதத்தின் செயல்தான், அந்த யாக்கோபை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் ஒரு நபர், இஸ்ரவேல் என்றால் ஒரு கோத்திரம், இஸ்ரவேல் என்றால் ஒரு தேசம், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய இது எல்லாம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம். அல்லேலூயா. ஒரு நபர்லேருந்து ஆரம்பித்து ஒரு உலகமே இஸ்ரவேல் தான். இப்போ நீங்கள் நானும் யார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளும் யார் தான்? இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றால், இப்போ அங்கே இஸ்ரவேல் நாட்டிலே போய் அங்கே போய் இருந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா டொம்முன்னு சத்தம் கேட்கு. எங்கேருந்து? காசாவில் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? பாலஸ்தீனத்திலிருந்து எங்கே குண்டு உழுது? இஸ்ரவேலுக்கு உழுது. ஏன் வரணும்? அதாங்க விஷயம். என் பலத்தை காட்டுறது அல்ல, தேவனிடத்தில் நான் வரும் பொழுது என் பலத்தை காட்டுவதல்ல, என் அறிவை காட்டுவதல்ல, என் விவேகத்தை காட்டுவதல்ல, என் படிப்பை காட்டுவதல்ல, அவர் யாருன்னு நான் அறியறது தான் முக்கியம். அவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு நான் ஆண்டவரே
நான் இப்படி இருந்திருந்தா, இப்படி செஞ்சுருந்தா நான் அப்படி பாயிருப்பேன் தெரியுமா, நீங்கள் தான் அப்படி பண்ணலை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா அவர் தவறு செய்ய மாட்டார். எத்தனை பேர் நான் சொல்கிற மைண்டை யோசிக்கிறீங்க? எப்போதுமே நீங்கள் பேசுகிற, நீங்கள் சிந்திக்கிற, நீங்கள் விஷயத்தில் கர்த்தர் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா நான் இன்னத்துக்கு எப்படி தெரியுங்களா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக குறை சொல்கிறீங்க. அவர் ஆசீர்வதிக்கலைன்னு சொல்கிறீங்க. அவர் ஆசீர்வதிக்காமல் இல்லை, நான் பெறாமல் இருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறதுக்கு ஒத்துக்கொள்கிறீங்க? அவர் என்னை ஆசீர்வதிக்காமல் இல்லை. ஏனென்றால் அவருடைய முக்கிய பிரியமே என்னதுதான், என்ன ஆசீர்வதிக்கிறது தான். அப்போ ஒத்துக்கொள்ளுங்கள், நான் இன்னும் பெறாமல் இருக்கிறேன், நான் இன்னும் தகுதியாகாமல் இருக்கிறேன், நான் அந்த ஆசீர்வாதத்திற்கு வழியை சரியாக ஏற்படுத்தவில்லை, வாய்க்காலை சரியாக ஏற்படுத்தவில்லை. வனாந்தரத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு தண்ணி தரேங்காரு, காற்றும் வராது மழையும் வராது, ஆனால் என்ன வருமா, தண்ணி வரும். அவர்கிட்ட போய் எப்படி வரும்னு கேட்கவே நம்ம எப்படின்னு கேட்குறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம், சொல்கிற அவருக்கு ஞானம் இல்லாமையா சொல்லுவார். நம்ம சொல்கிறோம் இங்கெல்லாம் அது வாய்ப்பா பாஸ், இங்கெல்லாம் அது நடக்குமா, எனக்கெல்லாம் அது நடக்குமா, எனக்கு அது அப்படி. நீங்கள் கேட்குறப்பயே என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் ஆசீர்வாத விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே தடை போட்டீங்க. அவர் சொல்கிறாரு நீ நேராக போ, வாய்க்காலை வெட்டு. நீ போய் என்ன செய், வாய்க்கால் வெட்டு. எவ்வளோ தூரத்துக்கு வெட்டணும், நீ ஒரு தடவையாவது கொத்து போதும். நீ முயற்சியே பண்ண மாட்ட. நம்ம நிறைய பேர் ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாமல் வேறு வழியில் ஆசீர்வாதத்தை இல்லை. இந்த ஆண்டு கர்த்தர் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை, சபையை முழுசும் கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதிக்க போகிறார். சபைனா என்ன இல்லைங்க, சபைனா யார் தான், நீங்கள் தான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் சபையும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஆசீர்வாதம் உயர உயர நீங்களும் அந்த 10 ரூபா நோட்டை நிப்பாட்டணும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் உரிமையாக பேசுவேன், உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன் அதை சொல்கிறேன், அங்கே பிசினித்தனம் பண்ணோடனே அவர் பார்ப்பார், ஓ இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது இவருக்கு. ஏன்னா கொடுத்தா இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டார், கொடுத்தா சரிப்பட்டு வர மாட்டார். ஏன் சரிப்பட்டு வர மாட்டார், எவ்வளோ கொடுத்தாலும் மனசு என்ன வர மாட்டேங்குது, எனக்கு கொடுக்குற எனக்கே கொடுக்க வர மாட்டேங்குது. அப்போ நான் என்ன செய்ய, நிறைய நேரம் ஆசீர்வாதத்தினுடைய தன்மையை நம்ம நிறையா நேரம் என்ன செய்யறதில்ல, புரியறது இல்லை. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பது அவர் பிரியம் என்றால், நான் இதையே ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொன்னார், இந்த 2025 பல குடும்பங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதான் கிடைக்க போகுது. ஆண்டவர் உங்களுக்கு அதை தரப்போகிறார். நீங்கள் எதிர்பாராத விதத்துலலாம் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் முயற்சித்த நாள்லாம் அது கிடைக்கல, ஓஞ்சி போய் உட்காந்துருக்கப்போ கொடுக்க போகிறார். ஏன்னா ஏன் ஓஞ்சி போயினா, எப்போ நீங்கள் இப்போ தான் ஒத்துக்கிறீங்க, என்னால் முடியாதுயா, என் முயற்சியெல்லாம் முடியாது, என் அறிவு முடியாது, என் வேலை முடியாது, என் வேகம் முடியாது, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் முடியாது, நான் அவரை சொன்னேன் இவரை சொன்னேன் அவர்கிட்ட சொன்னேன், எதுவுமே முடியாது. இப்போ தான் நீங்கள் யார் முடிவுக்கு வந்திருக்கீங்க, சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் முடிவுக்கே வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஓஞ்சி போய் இதுக்கு மேலே நான் யார் தயவையும் தேட விரும்பலை அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், இப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா எப்போ நான் போய் இந்த நபர்கிட்ட போய், இந்த நபர் இருக்கார், இந்த நபர்கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னால் இந்த உதவி செய்கிற ஆண்டவரை நான் மதிக்கலைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்க, அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஏண்ட வர்றதுக்கு முன்னால் ஒரு 10 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு கடைசியாக ஒருக்கா யார்ட்டையும் பேசிட்டு போயிடுவோம், பாஸ்டர்ட்டையும் பேசிடுவோம். அப்படி நீங்கள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, 9 தடவை யாரை அவமதிச்சிட்டீங்க, ஆண்டவர் அவமதிச்சிட்டீங்க. ஏண்ட கூட ஆண்டவர்கிட்ட போகாமல் ஏண்ட வந்தீங்கனாலும் 10வது தடவை அவமதிச்சிட்டீங்க. என்ன அது எப்படி பாஸ்டர்? இல்லைங்க, நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நம்முடைய பிளான் யார்கிட்ட மாறிடுது, அவர்கிட்ட வந்துடுது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஏன்னா நான் பாவ மனுஷன், அப்போ என் பிளான் அவர்கிட்ட இல்லை. நான் பாவ மனுஷன், அப்போ என் பிளான் யார்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இல்லை. ஆனால் அவருடைய திட்டம் இருந்தது என் மீது, ஆனால் அந்த பிளான் என்கிட்ட அவர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் பாவத்தில் கிடக்கிறேன். இப்போ நான் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும்னு நான் சொன்ன உடனே நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், என்னுடைய அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே அவர் பிளானுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். அந்த ஃபஸ்ட்டு டே வந்தது தாங்க, இது வரைக்கும் நம்ம தான் செய்கிறோம்.
இல்லை. அவர் செய்வதற்கு, அவருடைய திட்டத்துக்குள் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். இந்த யாக்கோபு தன் விருப்பத்துக்கு செய்த காரியங்கள் அதிகம் உண்டு. இந்த யோசேப்பு தன் அவசரப்பட்டது உண்டு. இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அந்த சிறைச்சாலைக்காரனிடத்தில் போய் சொன்னது உண்டு. என்ன, நீ நல்லா இருக்கும் போது எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா என்னைய பற்றி சொல்லுன்னு சொன்னது உண்டு. ஆனால் சொன்னதை வச்செல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாள் வருகிறது, உங்களை எங்கன வேல்யூ பண்ணணும்னு அவருக்கு தெரிகிற இடத்துல தான் உங்களை கூப்பிட்டு போவார். அதுதான் அவர் பிளான். இப்போ நல்லா கவனிங்க, யோசேப்புடைய சிறைச்சாலையின் விடுதலை தன்னுடைய பிளானில் முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறார். ஏன்னா இவர்கிட்ட இருக்க கிஃப்டை வச்சு, என்ன கிஃப்டை வச்சு? வெளிப்பாடு கிஃப்டை வச்சு இவர் அங்கே இருந்ததான ஒருத்தனுக்கு வெளிப்பாடு சொல்கிறார். இவர் வெளிப்பாடு சொன்ன மாதிரி ஒருத்தனை தூக்கில் போட்டாங்க, இவனுக்கு நல்லது உயர்வு வந்துடுச்சு. இப்போ இது எங்கே நடக்கு? ஜெயிலுக்குள்ளே நடக்கு. இங்கே கொடுத்த இந்த வெளிப்பாடை வச்சு எப்படியாவது இந்த வெளிப்பாடை வச்சு இவனுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லி இவன் மூலமாக அப்படி போய் அங்கேருந்து வெளியே போயிடலாம். என் பிளான் இருக்கிற வரைக்கும் இது என் பிளான், அது யோசேப்பு பிளான். கர்த்தர் பிளான் என்னதுன்னா, இப்படிங்கிறதுக்குள்ள மறுநாள் ரதத்தில் ஏற்றி, அவர் பிளான் பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள எதில் ஏற்றணும்? ரதத்தில் ஏற்றி. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். இதை குறித்து நிறைய போன வாரமும் தியானிச்சிட்டோம், ஆனால் நான் ரொம்ப உள்ள போகல. தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். ஆனால் இவன் தீவிரப்பட்ட காலம்லாம் இருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியல? வெளியே வரவே முடியல. ஆனால் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? அந்த அந்த நபர் யார்? இவன் யார்கிட்ட காப்பாற்ற சொன்னோடனே அதே ஆள் தான் இப்பவும் செஞ்சுருக்காரு. இப்பவும் அதே ஆள் தான் செஞ்சார். ஆனால் டைமிங் வேறு. யார் பிளான் படி நடந்திருக்கு? இப்போ கர்த்தர் பிளான் படி நடந்திருக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இவன் பிளான் போட்டு அன்னைக்கு தப்பிக்க முடியல, இவன் பிளான் போட்ட அன்னைக்கு பெரிய ஆள் ஆக முடியல. கர்த்தர் பிளான் போட்ட அன்னைக்கு ரதம் வருது, மோதிரம் வருது, ட்ரெஸ்ஸு போடுறான், அவன் பணிஞ்சு குனிறான், ஜெயிலுக்குள்ளே மூலையில் கிடந்தாலும் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? ரதத்தில். இதுதான் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. அப்போ அவர் ஆசீர்வதிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிற அந்த பிளானிலேயே நான் போனேன்னா எப்போதும் தோல்வியே இல்லை. எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காய் என் தேவன் யாவையும் செய்து முடிப்பார். சொன்ன எல்லாருக்கும் செய்வார். சேர்த்து இதையும் சொல்லுங்க, சொல்லாத ஆளுக்கு செய்ய மாட்டார். ஆமென். ஏன் அப்படி நான் சொல்லணும் இந்த விஷயத்தை அப்படின்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டு ஒரு பிளானுக்குள்ளே நின்று செஞ்சு பார்ப்போம். நம்ம அவசரப்படுறோம். என்ன பாஸ்டர் வயசு போய்கிட்டு இருக்கு அவசரம்ன்றீங்க? உங்களுக்கு எந்த வயசில், எத்தனாவது வயசில், எப்போ அதை தரணும்னு தீர்மானிச்சிருக்காரோ அது வரைக்கும் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் போட்டாலும் கிடைக்காது. இந்த பாஸ்டர் அபசகுனமாகவே பேசுகிறார். எப்போதுமே கிடைக்காதுன்றார், நடக்காதுன்றார். நீங்கள் ஏங்க முயற்சி பண்ணி தோற்று போகிறீங்க? தோக்கவே வேண்டாம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எப்பொழுதும் ஜெயத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிப்பதே அவர் பிரியம்னா சும்மா இல்லைல்ல. நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பிள்ளை மேலே வச்சிருக்கிற பிரியத்தில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் என்ன செஞ்சு கொடுக்குறோம்? வாங்கி கொடுக்குறோம். பாதி கேட்காமலே வாங்கி தரோம். என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருது, பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருது. பாதி விஷயம் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டால் வாங்கி தர்றீங்க. அந்த கலர் சூஸ் பண்ண சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எப்போ எடுத்துகிட்டு வர்றாங்க, என்ன கலர் எடுக்காங்கன்னே தெரியாது. எடுக்கிற எல்லா கலரையும் போடணும். அது என்ன காரணம்? அவங்க பிள்ளை மேலே வச்சுருக்க பிரியத்தில் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு போய்ட்டோ காலேஜுக்கு போய்ட்டு வந்து வீட்டில் பார்த்தா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடு அங்கே இருக்குது. உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம். எதன் அடிப்படையில் வந்துச்சு? பிரியத்தின் அடிப்படையில். ஒரு உலக மனுஷனாக இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற நமக்கே இவ்வளோ பிரியத்தில் வேலை செய்கிறோம்னா, நம்மை படைத்த ஆண்டவர் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா, உங்கள் மேலே பிரியம் வச்சுருக்காருன்னா, உங்களுக்காக என்ன செய்யணுமோ அது அவருக்கு தெரியும். நம்ம அவசரப்பட்டு யார்ட்டையாவது பேசிடுறோம், அவசரப்பட்டு செஞ்சிடறோம். அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நம்ம சரியாக செய்கிறதா நினச்சி கூட நம்ம என்ன செஞ்சு விட்டுறோம்? தடுத்து விட்டுறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தி புரிய வைத்து அதை தெளிவுபடுத்துறதுக்கு 19, 20, 21, 22, 23 5 வருஷம் ஆயிடுச்சு. 24ங்க, 6வது வருஷம் டிசம்பர் மாதம் தான் என்ன பண்ணியிருக்கு?
அந்த இது க்ளோஸ் ஆயிருக்கு. அது 6 வருஷம் எனக்கு அது க்ளோஸே ஆகலை. அப்போ ஆண்டவர் சொல்லாத ஒரு தேதியில் பதிவு செய்ததுனால, இன்னும் சொல்லாத தேதிங்கிறத விட கேட்காம பதிவு பண்ண அந்த தேதினால என்ன ஆகி போச்சு, இப்போ பாதிப்பாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்திருக்காரு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருந்திருக்காரு. நான் அந்த பிளானை என்ன பண்ணிட்டேன், மீறி போயிட்டேன். அந்த பிளானை மீறினதுனால ஆண்டவர் எனக்கு 6 வருஷம் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் பிளானாக இருந்தால் அதில் ஒரு குறை வராது, ஒரு தடை வராது. இப்போ நமக்கு அறிவு நம்மள்கிட்ட தான் இருக்குது, செயல்பாடு நம்மள்கிட்ட தான் இருக்குது, யுக்தி நம்மள்கிட்ட தான் இருக்குது, அதை எப்படி செய்யணுங்கிற எல்லா சிந்தனையும் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் இதை எப்போ செய்யணுங்கிற பிளான் யார்கிட்ட இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இதை எப்போ செய்யணுங்கிற பிளான் அவர்கிட்ட இருக்குங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, என்னை அவர் பாதையில் ஆசீர்வதிப்பதற்கு நான் விட்டு கொடுக்கணும்ல. என்னை நான் அவர் பாதையில் ஆசீர்வதிக்க, ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாய் நீர் தெரிந்து கொண்டீர், நீர் நான் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தந்துட்டீர். நான் இன்னையிலிருந்து உம்முடைய புத்திரன்னா அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளை அப்பாவை என்ன செய்யணும், நம்பணும். நீங்க அவர் பிளானுக்கு வந்திருக்கீங்கன்னா அர்த்தம் என்ன, நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நாம மாம்சத்தில் இருக்கிற நம்ம சில வேளையில் நம்பாதபடி நம்ம முயற்சிகளை செய்கிறோம். நம்ம முயற்சிகளை செய்கிற நேரமெல்லாம் அவர் அமைதியாக இருந்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், என் வேளை வரட்டும். இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து அவசரமாய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ரசம் காலியாகி விட்டது, உன் அற்புத சக்தியில் ஏதாகிலும் செய்ய முடியுமா என்று மகன்கிட்ட வந்து அம்மா பேசும்போது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒருவேளை வசனம் அடுத்தடுத்து நமக்கு போட்டிருக்கு, எவ்வளோ நேரம் கழித்து அது அற்புதம் நடந்துச்சு நமக்கு தெரியாது. என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன வேலை வரவில்லை சொல்லுங்க பார்ப்போம். அற்புத சக்தி கொஞ்ச நேரம் கழித்து தான் வருமா? அந்த வேலை இல்லை. நான் சொன்னால் எதிர்த்து பேசாமல் உடனே என் பிளானுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற ஆள் வரல, அப்படிங்கிறதான் வேலை வரல. உடனே அதை அறிந்த மரியாள் வேகமாக போய் வேலைக்காரர்களிடத்தில் அவள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், மறு பேச்சு பேசக்கூடாது. அப்போ இயேசு வந்தார். வேலைக்காரர்கள் அவர்கிட்ட போய், ஐயா நாங்கள் என்ன செய்யணும், தண்ணி எடுத்து ஊற்றிட்டியா, சரி, ஊற்றின தண்ணியை இப்போ எங்கே கொண்டு போ. அங்கே தான் நமக்கு சிக்கல் வருது. அது எப்படி தண்ணியை கொண்டு போய் அங்கே ஊற்ற முடியும்? இயேசுவே அதை எப்படி, எப்படியா, அப்போ இந்த தண்ணியாகவே இருக்கட்டும், நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எதுக்கு? ரசமாக ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். என்ன வெயிட் பண்ணணும் உனக்கு புரியல. இந்த புரிய வைக்கிறதுக்கு தாங்க பாடுகள், புரிய வைக்கிறதுக்கு தான் பாடுகள். நிறைய ஆசீர்வாதத்தை கவனிச்சு பாருங்க, பாடுகள் பட்டு தான் ஆசீர்வாதம் வந்திருக்கு. இப்போ இந்த யோசேப்புக்கு ஏன் சிறைச்சாலை? புரிய வைக்க வேண்டும், அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த யோசேப்பு நிமித்தமாக யார் ஆசீர்வதிச்சார்னு வேதம் சொல்லுது தெரியுமா? யோசேப்பு ஒரு ஆள் நிமித்தமாக பார்வோனை ஃபுல்லாக என்ன செஞ்சாராம், ஆசீர்வதிச்சாராம். யோசேப்புக்காக பார்வோனை ஆசீர்வதிக்கவில்லை, பார்வோனை ஆசீர்வதித்ததே இந்த யோசேப்பை ஆசீர்வதிக்க தான். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? யோசேப்பு நிமித்தமாக பார்வோனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, இந்த பார்வோனை ஆசீர்வதிச்சதே யாருக்காக தான்? யோசேப்புக்காக தான். ஏன்னா யோசேப்பு நல்லா இருக்கணும்னா அவனுக்கு மேலே இருக்கிற ஆளும் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ சபை நல்லா இருக்கணும்னா சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என்னுடைய ஜெபமெல்லாம் அதை ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா நான் அப்படி ஜெபிப்பது தான் என் வேலை. ஏன்னா என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். அப்போ இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும் அவன் வாக்குத்தத்தத்தின்படி செய்து இப்போ யோசேப்பிடத்தில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகி யோசேப்புக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். இப்போ யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்கவில்லை, ஆனால் தேவனே யோசேப்பிடத்தில் தரிசனமாகி சொப்பனத்தின் வாயிலாக எல்லாவற்றையும் அறிவித்தார். ஈசாக்கு தப்பாக கொடுக்க போனார், ரெபேக்காள் மூலமாக யாக்கோபிட்ட வந்துச்சுங்க. ஆனால் யாக்கோபு யார்கிட்ட தரல, ஒரு பிள்ளைட்டையும் கொடுக்கல.
ஆனா கர்த்தர் அந்த புள்ள வரிசையில யாரை தெரிந்து கொண்டார்? யோசேப்பை தெரிந்து கொண்டார். நமக்கும் யாரும் கொடுக்கல, நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அப்போ நமக்கு அதை கொடுத்ததை நம்ம அந்த பிளானுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவருடைய விருப்பமே பிரியமே அவர் நம்மை ஆசீர்வதிப்பது. அப்போ இந்த யோசேப்புக்கு அவனுடைய பிளான் படி செய்ய ஆரம்பிக்கும் போது 2 வருஷம் ஆயிடுச்சு. எதுல இந்த ஒருத்தன்ட்ட சொன்னான் பாருங்க, அதுல இருந்து அங்க ராஜா கூப்பிடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இந்த 2 வருஷத்துக்கு காரணம் யாரு? யோசேப்பு. யோசேப்பு அங்கு இருந்ததான அங்கு இருந்த தலைவர்கள் மற்றவர்களை சொல்லி ரெக்கமெண்டேஷனுக்கு பேசிக்கொண்டே இருக்க, ஒவ்வொரு முறை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போதும், ஒவ்வொரு முறை வேறொரு நபரை சார்ந்து பேசும்போதும், கர்த்தரிடத்தில் அதை பேசாமல் வேறொரு நபரிடத்தில் பேசும்போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இதற்கு வேலை செய்ய லாய்க்கில்லாதவர்னு நீங்களே இன்டைரக்டாக அவரை ஒரு மாதிரி அவமதிக்கிறதாக அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? நான் என் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பிரச்சனை இந்த விஷயம் இப்படி இருக்குது, இதை நான் செய்யணும், யாரை சந்திக்கணும், அவர் சொல்ற ஆளை போய் பார்த்தீங்கன்னா தான் காரியம் ஆகும். அவர் சொல்ற ஆள்கிட்ட போகணும், அவர் சொல்ற விதமா செய்யணும். ஹல்லேலூயா. அவர் சொல்ற விதமா செய்திருந்தால் அங்கே ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் அதை நிறைவாக்கி கொடுத்திருப்பார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் பேரை சொல்லி தான் உடனே ஆண்டவர்கிட்ட இப்படி செய்கிறோம். ஏசப்பா நான் இந்த மாதிரி போகிறேன், நீங்கள் கூட வாங்க, நான் போய் அதை போய் பேசிட்டு வந்துடுறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போய் பேசிட்டு வந்துட்டோம். நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களே, அவர் பதில் சொன்னாரான்னு கேட்டீங்க. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? வேக வேகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி தான் செஞ்சேன் பாஸ்டர். எஸ், ஜெபம் பண்ணி தான் செஞ்சீங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதில் என்ன? அவர் உங்களை போய் சொன்னாரா? இப்படி உங்களுடைய கேள்வியை நீங்கள் எழுப்பி உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். 80% யார் தான் செஞ்சிருக்கா? நம்ம தான் செஞ்சிருக்கோம். அவ்வளோ பிளான் யாருது? நம்மளுது. ஆனால் அவரை என்ன செய்ய சொல்கிறோம்? ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு, என் பிளானுக்குள்ளவா. என் பிளான் ரொம்ப லகுவான பிளான். என் பிளான் ஒன்றும் பெருசு கிடையாது, பாரம்லாம் கிடையாது. மத்தேயு 11:30 அவர் சொல்கிறார், என் சுமை எப்படி இருக்கிறது? லகுவாக தான் இருக்குது. நான் ரொம்ப லகுவான ஆள் தான், ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு சமாதான குறைவு வர வேண்டியதில்லை, இவ்வளோ புலம்பல் வேண்டியதில்லை, இவ்வளோ விஷயம் தேவையில்லை, நான் அதை சிம்பிளாக முடிச்சு தரேன். இந்த பார்வோனுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை எடுத்து ஆதியாகமம் 41:42 யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து அவனை பார்த்து சொல்கிறாங்க, இவர் தான் எனக்கு அடுத்தவர். நல்லா கவனிங்க, எந்த ஊரில் எந்த ஏரியாவில் உங்களை மட்டுப்படுத்த நினைத்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை ரதத்தில் வர்ற அளவுக்கு, அல்லேலூயா, கம்பீரமாய் வர்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். ஆனால் என்ன நடக்குது? நம்ம ஒவ்வொரு தரையும் நம்ம பிளான் படி போய் அவரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்களே உங்களுக்கே வச்சுக்குவோம். இதை புரிய வைக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். புரிஞ்சிங்களான்னு தெரில. நீங்கள் இருக்கீங்க, ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சொல்லி அந்த நபர் உங்கள் கண்ணு முன்னால் அல்லது உங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்சே அதே விஷயத்தை போய் ஒரு 5 பேர்கிட்ட விசாரிக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் செய்வேன்னு சொல்லிட்டேன், சொன்ன பிறகு இவர் 5 பேர்கிட்ட போய் சந்தேகப்பட்டு விசாரிக்கார். இந்த வார்த்தை நம்ம சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? சந்தேகப்பட்டு விசாரிக்கார். 2வது சொல்லுவோம், நான் சொன்னதை அவர் நம்பலை போல தெரியுது. நம்மளா இதை பேசுகிறோமா இல்லையா? நம்மளே இதை பேசும்போது அவர் நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், யோசனைகள், போக்கு வரத்து, தண்ணிக்கு அடியில் போனாலும் பாதாளத்தில் போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர்னு யோனா சொன்ன மாதிரி இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க முடியுமா? மாற்றி பேச முடியுமா? சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு அது தெரியும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு முறை நான் இப்படி செய்யும்போது நான் காத்திருக்கவில்லை, பொறுத்திருக்கவில்லை, கர்த்தர் அதை செய்யட்டும் என்று விடாதபடி நான் அதை எல்லாவற்றையும் என் பிளான் படி செய்துவிட்டு, கர்த்தாவே நீர் தராமல் இருப்பது என்ன என்ற கேள்விக்கு வருகிறோம். ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதிப்பதே ஏன் பிரியம், ஆசீர்வதிப்பதே ஏன் பிரியம். அப்படி ஆசீர்வதிக்க பிரியமா இருந்ததுனால தாங்க இந்த பீலையாம் சபிக்க போன இடத்துல என்ன சொல்றாரு? பீலையாம கூப்பிட்டுங்க வா. இப்ப இவர் சொன்னது யாருக்கு தெரியாது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது. இவர் பீலையாம்கிட்ட பேசினது, கழுத பீலையாம்கிட்ட பேசினது யாருக்கு தெரியாது?
இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களுக்கு தெரியாது. பீலேயாம் மலை தேசத்திலே போய் மலையில இருந்து என்ன செய்ய போறாராம்? சபிக்க போறாராம். அதுக்கு மலையில அந்த பாறை இடுக்குலெல்லாம் வண்டி போகுது, கழுத போகுது. போய் ஒரு தடவை பலி செலுத்துறாரு, சபிக்க முடியல. ரெண்டாவது பலி செலுத்துறாரு, சபிக்க முடியல. மூணாவது பலி செலுத்துறாரு, சபிக்க முடியல. நாலாவது பலி செலுத்துறாரு, சபிக்க முடியல. இவர் செய்யறத ஆண்டவருக்கு சகிக்க முடியல. இவருக்கு சபிக்க முடியல, ஆண்டவருக்கு சகிக்க முடியல. பார்த்தாரு, இவனை வேற வழி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கழுதைகிட்ட போய் இப்போ டீல் பண்றாரு. நம்ம அதை விட மோசமா போயிட்டோமா? கழுதைகிட்ட போய் என்ன சொல்றாரு? அவன் சொல்ற மாதிரி போவாத, அவன் சொல்ற பாதையில போவாத. ஒரு தடவை லேசா கீழே இறங்கு, ஒரு தடவை லேசா ரைட்ல போ, ஒரு தடவை நேரா நீ என்ன பண்ணு, வேகமா போ. இப்போ அவனுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும். கன்ஃபியூஸ் வந்தவொடனே இப்போ யார்கிட்ட பேசல? தீர்க்கதரிசிட்ட பேசல. ஏன்னா போற தீர்க்கதரிசி யார் பேச்சு கேட்கல? ஆண்டவர் பேச்சு கேட்கல. இவன் யாரோ ஒருத்தன் பேச்சு கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு சபிக்க போய்கிட்டு இருக்கிறவர். இவர் நோக்கமே சரியில்லை. ஆனாலும் ஆண்டவருக்கு சொல்லிட்டா, என் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், என் பிள்ளை சொல்லிருச்சு, நான் என்ன செய்ய, சொல்ல விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம். ஒரே விஷயம் அதுதான். பீலேயாம் வாயை திறந்து என்ன சொல்லிடக்கூடாது? சாபத்தை மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் அவனுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அப்படி. அவன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை சபித்து விட்டால் சாபத்தை செய்ய வேண்டும். ஆகையினால இவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, சாபம் போடுற அளவுக்கு போடட்டும், நான் இங்கிட்ட ஆசீர்வதிக்கிறேன். அப்படி போகல ஆண்டவர். இவன் வாயை திறந்து சபிக்கவே விடலை. இப்போ கழுதைகிட்ட பேசி 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது கழுதை படுத்துக்குச்சு. இப்போ கழுதைகிட்ட இவர் சொல்றாரு, பீலேயாம் சொல்றாரு, நான் என்னைக்காவது உன்னைய பட்டினி போட்டிருக்கேனா? என்னைக்காவது உனக்கு நான் குறை வச்சிருக்கேனா? ஏன் இன்னைக்கு இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? அப்பதான் கழுதை பேசுது, நீ கண்ணை திறந்து ஏத்தால பாரு. நான் ஏன் படுத்தேன்னா, இப்பவும் உன்னைய காப்பாற்ற தான் படுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போனால் உன் காலத்து துண்டிக்க போயிடும். உன்னை வெட்டுறதுக்கு ஒருத்தன் நிற்கிறா, நீ உனக்கு தெரியுதா, உன் கண்ணு தெரியுதா இப்படின்னு கழுதை பேசுது. இப்போ பீலேயாம் அதை பார்த்து அப்பந்தான் இவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி வேற இடத்துக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று இருக்கிற கர்த்தர் ஒரு நிமிஷம் கூட ஒருவனும் சபிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒருவனையும் எழும்ப விட மாட்டார். எப்பொழுது? நம்ம கர்த்தர் பிளான்ல இருக்கும்போது. ஏன்னா இவங்க கர்த்தர் பிளான்ல எகிப்திலிருந்து கானானுக்கு கிளம்பிட்டாங்க. பிளான் யாருது? கர்த்தருது. உள்ள இருக்கிற ஆள்லாம் பிளான் படி இல்லை, அது வேற விஷயம். ஆனா பிளான் கர்த்தருது. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், பிளான் யாருது? கர்த்தருது. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும் வரைக்கும் பிளான் யாருது? கர்த்தருது. நம்ம ஆண்டவர் பிளானுக்குள்ள வந்துட்டோம். வந்த இடத்துல அவர் பிளான் படி இருந்தா இன்னும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். நம்ம எல்லாரும் பிளான் படி வந்துட்டோம். எப்படி எகிப்திலிருந்து கிளம்பின அந்த பிளான் படி கானானுக்கு போய் சேர வேண்டும் என்ற பிளான் இருந்ததோ, அது போலவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பிளான் படி ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டோம். இப்பொழுது அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் பிளான் படி வந்துட்டோம். ஆனால் பிளான் படி வாழ்கிறோமா? அதை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்கிறார்னா, கோரேசை ஆசீர்வதிக்கிறார். கோரேசுக்கு திடீர் ஆசீர்வாதம். ஏன்? கோரேஸ் யார்? முதல் சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யம். 10 கோத்திரமாக இஸ்ரவேலை சிறைப்பிடித்து பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டார்கள். இரண்டாவது சாம்ராஜ்யம் தான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அது சிறைப்பிடித்து 70 ஆண்டு வைத்திருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தை. மூன்றாவது சாம்ராஜ்யம் தான் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். பாபிலோனை தோற்கடித்து பெர்ஷிய ராஜா கோரேஸ் ஆட்சியை பிடித்தார். இந்த கோரேசினுடைய ஆட்சி எங்க வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? இந்தியாவையும் சேர்த்து தான் ஆண்டிருக்கார். இந்தியாவையும் சேர்த்து தான் யார் ஆண்டிருக்கா? இந்த கோரேஸ். நான் இந்த வரலாறை நிறைய சொல்லலாம். இந்த கோரேஸ் அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை பிடித்து இந்த கோரேஸை கர்த்தர் இப்பொழுது விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். என்ன காரணம்? வேற ஒரு காரணம் இல்லைங்க. உங்க இருதயம் அப்படி சிந்தித்தால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கோரேஸ் கவனிக்கிறார்.
ஆட்சியை பிடிச்சி பாபிலோனை பிடிச்சிட்டார். பிடிச்சா ஒரு பேச்சு வருது, இங்கே ஒருத்தன் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் எருசலேமை பார்க்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இங்கே அடிமையாக வந்த ஜனங்கள் எல்லாம் எருசலேமை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள். நெகேமியா, எஸ்ரா, எல்லாம் செருபாபேல், எல்லாம் டீம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு திசையை பார்க்க இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? இவர் ஆராய்ச்சி பண்ணி இவருக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் போகுது, எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அந்த தேவாலயம் என்ன செய்யப்படணும், கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே தெரிகிறது. உடனே இந்த கோரேஸ் தன் இருதயத்தில் யோசிக்கிறார், நான் ஏன் இந்த எருசலேம் தேவாலயத்தை அவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது. இவர் வெளியெல்லாம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியே இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லவே இல்லை. தான் இருதயத்தில் என்ன பண்ணாராம், நினைத்தார். நினைத்த நினைவை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், இப்போ அதுக்கு ஒரு பவர்ஃபுல் வேணும். பாபிலோனிய சிறையிருப்பை ஒருத்தன் அழிச்சிட்டு வந்தால் தான் அங்கே இருக்கிற ஆளை ரிலீஸ் பண்ணுற பவர் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த கோரேஸுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, யாரெல்லாம் வரா, இந்த கோரேஸோட மேதிய ராஜாவும் பெர்ஷிய ராஜாவும் ஒன்று கூடி 2 பேரும் கூட்டணி அமைத்து இப்போ யாரை கைப்பற்றுறாங்க, பாபிலோனியத்தை கைப்பற்றுறாங்க. இந்த பாபிலோனியத்தை கைப்பற்றின உடனே இப்போ இந்த பாபிலோனிய விஷயத்தில் தீர்மானம் யார் கையில் வருதுன்னா, கோரேஸ் கையில் வருது. இதை கைப்பற்றினதுக்கு உதவி செஞ்சதே யார், ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் அவர் கைப்பற்ற உதவி செய்தார் என்றால், இவனுடைய ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் உதவி செய்ததுக்கு காரணம், இவனுடைய இருதயத்தில் நான் இப்பொழுது இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்து கொடுக்க வேண்டும், இதற்கான உதவியெல்லாம் நான் செய்ய வேண்டும். இந்த ஜனம் அடிமைப்பட்டிருந்தாலும் ஒரு ஜீவனுள்ள தேவனை தேடுகிறது. அந்த தேவனை தேடுவதற்கு எந்த தடை இல்லாமல் எல்லா ஏற்பாடும் நான் செய்து கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இந்த ராஜாவை, இப்போ இந்த பாபிலோனிய ராஜாவை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் செய்த உதவி. அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தியானித்தபடி 45ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் அவர் சொல்லுகிறார், உன் கையை பிடிச்சி நான் சொல்கிறேன், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளெல்லாம் என்ன ஆக்குவேன், செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அப்போ அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் அங்கே விடுவித்தார். அப்போ சில காரியங்களிலே அந்த பிளானுக்குள்ளே போகலைன்னா நம்மளுக்கு என்ன வருது, பாடுகள் வருது. பாடுகளின் ரகசியம் என்னவென்றால், தேவனுடைய பிளானை அறியாமல் இருப்பது தான். தேவனுடைய பிளானை நான் சரியாக அரைஞ்சிட்டேன்னா எனக்கு பாடுகளே கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து விட்டால் உங்களுக்கு பாடு கிடையாது. தேவனுடைய திட்டத்தை புரியவில்லை என்றால் நிச்சயமாக பாடு உண்டு. அந்த பாடுகளின் வழியாகத்தான் நீங்கள் எதை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏனென்றால் அந்த திட்டத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்கு, உங்களுக்கு சில விஷயத்தில் புரிய வைக்கணும்னா அதை இப்படித்தான் செய்யணும்னு இருக்குது, அதை அப்படி தான் செய்வார். சில வேளை சொல்லுவோம் பாருங்கள், எவ்வளோ சொன்னாலும் புரியாது, ஆனால் எப்படின்னா புரிஞ்சிடும். சொல்லுங்கள் பாப்பா, அதை எவ்வளவு பேசினாலும் சொன்னாலும் புரியாது, ஆனால் எப்படின்னா புரிஞ்சிடும், பட்டா புரிஞ்சிடும். அதான் பாடு. பாடுன்னா என்ன அர்த்தம், நான் சில விஷயத்தை உணர்த்தப்படுவதற்கு, புரிவதற்கு அது என்னை என்ன செய்கிறது, என்னை மட்டுப்படுத்துறதல்ல, என்னை சரியான விதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவருடைய பாடுக்கும் நம்ம பாடுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் பாடுபட்டதே நம்மை மீட்பதற்கு. அவருடைய பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டது, நியமிக்கப்பட்டது. நம்ம பாடுகள் திட்டத்துக்குள் வராததினால் ஒப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கு பாடு நியமிக்கப்பட்டதல்ல, நமக்கு பாடு ஒப்பு கொடுக்கப்பட்டது. நமக்கு பாடு கிடைத்தது, நமக்கு பாடு கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு பாடு நியமிக்கப்பட்டது. ஆகையினால் அவர் பாடுபட்டார். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு நாளும் தடை இல்லாதபடி நான் தேவனுடைய திட்டத்துக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவ திட்டத்துக்குள் வருவேன் என்று சொன்னால், நான் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு அவர் வைத்திருக்கிற அந்த பாடுகளின் வழியாக அல்ல, அந்த பாடுகளே இல்லாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அவர் பாடுகளை தருவது அல்ல அவருடைய பிரியம். அவர் என் மீது கோபமாக இருப்பதல்ல அவருடைய பிரியம். அவர் என்னை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். அதற்காக அவர் இந்த பாடுகளை அனுமதிக்காமலே செய்ய வல்லவர். ஆனால் எனக்கு புரியாத பட்சத்தில் எதை அனுமதிக்கிறார்?
பாடுகளை அனுமதிக்கிறார். சில வழியாக நான் போனால்தான் நான் உணர்த்தப்படுகிறேன். சில நேரம் கவனித்து பாருங்கள், சில பாதையில் போன உடனே நம்ம சொல்கிறோம், இனிமேல் கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும், இனிமேல் கூட கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கணும், இனிமேல் ரொம்ப நாளாக இந்த செயலை நான் விட்டுட்டா கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் போல தெரியுது. இப்படியெல்லாம் நம்ம புலம்புறமே, அதுதான் அந்த பாடிலிருந்து வெளியே வருவதற்கான வழி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நான் முயற்சித்த காரியங்கள், செய்த காரியங்கள், சொன்ன காரியங்கள், பேசினவைகள், யோசித்தவைகள், இது எல்லாம் என்னை பாடுகளுக்கு உட்படுத்துகிறதா இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் திட்டத்தின்படி அல்ல, உம்முடைய திட்டத்துக்குள் நான் வருகிறேன், ஆகையினாலே உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் பாடுகள் அப்படியே குறையும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பாடுகள் குறைந்து தேவ ஆசீர்வாதம் பெற விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் எதிர்பார்ப்பின்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்ததின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி நான் பாடுகளை படுவதற்கு ஒருவேளை அனுமதிக்கப்பட்டாலும் அந்த பாடுகளை தேவன் நமக்கு விடுதலையாக்கி தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இந்த பாடுகள் எனக்கு இருக்கிறது, இந்த பாடுகள் ஒருவேளை நான் உம்முடைய திட்டத்தை அறிவதற்காய் வந்திருக்கும் என்றால், இந்த தாமதங்கள் உம்முடைய திட்டத்தை அறிவதற்காய் வந்திருக்கும் என்றால், நான் எவ்வளவு முயற்சித்தாலும் முன்னேற முடியாத அந்த நிலை இருக்கிற அந்த தடைகள், ஒருவேளை எனக்கு வருமானம் பொத்தல் பையில இருப்பது போல இருக்கிற காரியம் இருக்கும் என்றால், அது ஒருவேளை உம்முடைய திட்டத்தை நான் புரிய முடியாமல் இருப்பதினால் இருந்திருக்கும் என்றால், நான் உம்முடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவருடைய திட்டம் என்று சொல்லும்போது என் அறிவு, என் யோசனை, என் புத்தியில் செய்வதல்ல, வேத வசனம் சொல்லுகிறபடியும் ஆவியானவர் நடத்துகிறபடியும் இருக்கிற வாழ்வுக்குள் வருவீர்கள் என்றால் இந்த பாடுகள் நம்மை விட்டு நீங்கிவிடும். அல்லேலூயா. அதை நீக்குவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதன்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.